ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்கள் நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமைமிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன் என்று சொல்லி பதிலுரை பாடலில் திருப்பாடல் ஆசிரியர் 77 திருப்பாடல் 11-12 நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா, திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நீர் செய்த செயல்களை நினைவு கொண்டு உம்முடைய மகத்துவமிக்க மாட்சிமிக்க செயல்களை அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்க, உம்மை துதிபாட, உம்மில் மகிழ கலிகூற வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்துக்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களுக்குரிய எல்லா தேவைகளையும் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலாக நீர் சந்தித்து கொடுத்தீர். ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகவில்லை. எங்களை விட்டு ஒரு நொடி பொழுது கூட நீர் அப்பா கைவிடவில்லை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அப்பா, அன்னை மரியாளோடு சேர்ந்து எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு சேர்ந்து பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நன்றி சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியணை செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்க செய்தவரும் நீரே என்று சொல்லி அப்பா, திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து அறிக்கை இடுகிறோம் ஐயா. உம்மை போல மகத்துவம் உள்ள மாட்சிமிக்க ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம். இன்னும் மண்ணு உம்முடைய மாட்சியால் உம்முடைய மகத்துவத்தால் நிறைந்திருக்கிறது. நீர் ஒருவரே எல்லாவற்றையும் ஒரு வார்த்தை சொல்லி உண்டாக்கினீர் அப்பா. கடலும் உமதே, வானமும் உமதே, வையமும் உமதே, அதில் உள்ளவை யாவும் உமதே. ஆண்டவரே, நீர் படைத்த யாவும் உம்மை நோக்கியே பார்க்கிறது. எல்லாவற்றிற்கும் தக்க வேலையில் உணவு கொடுக்கிறவர் நீரே அப்பா. படைத்த நீர் பாதுகாத்து ஆளுகை செய்து ஒவ்வொரு நாளும் உடைய திருவுளத்தின் பிரகாரமாகவே உடைய உயிரினங்களை வாழச் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படியாகவே பா, நீர் படைத்த எல்லா உயிரினங்களிலும் சிறந்த படைப்பாய் எங்களை கண்டு வானத்துதருக்கும் எங்களை சற்றே சிறியவராக்கி எல்லாவற்றையும் எங்களுடைய ஆளுகைக்கு கீழ் உட்படுத்தியிருக்கிறீர். எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டு அனுபவிக்கும்படி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அப்பா, சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் எங்களுக்கு உம்மை அன்புள்ள தெய்வமாக, இரக்கமுள்ள தெய்வமாக, காருண்யமுள்ள தெய்வமாக, மன்னிக்கிற தெய்வமாக அப்பா, மனித உள்ளங்களுக்காக ஏங்குகிற ஒரு தெய்வமாக உம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து மண்ணு குலத்தின் மீது நீ வைத்திருக்கிற மகா பரிசுத்தமுள்ள அன்புக்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம். விண்ணக கூட்டத்தினரோடு சேர்ந்து தாய் கன்னி மரியாளோடு சேர்ந்து எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா. அப்பா, எத்தனையோ பேர் நேற்று இரவு உறங்க சென்றவர்களை இந்த காலை வேலை காண முடியாமல் போயிருக்கலாம். அதிகாலை எழுந்தவர்களை இந்த இரவு வேலை காண முடியாமல் போயிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறீரே அப்பா. எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிறீரே, எங்களுக்கு வெளிச்சமாய் வருகிறீரே, எங்களுக்கு வாழ்வாய் வருகிறீரே, எங்களுக்கு முன் சென்று கரடு முரடான பாதைகளை சமதளமாக்குகிறீரே, முடியாத காரியங்களை முடிய பண்ணுகிறவரே அப்பா. இருளான நேரங்களில் எங்களுக்கு வெளிச்சமாய் வருகிறவரே, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் எங்களுக்கு நம்பிக்கை தருகிறவரே, பாதை இல்லாத இடங்களில் எங்களுக்கு பாதையை உண்டு பண்ணுகிறவரே, எல்லாம் முடிந்து போயிற்று என்று நாங்கள் சோர்ந்து போய் கீழே விழும் பொழுது இப்பொழுதுதான் ஒரு துவக்கம் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி புதிய துவக்கத்தை எங்களுக்கு தருகிறவரே அப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் ஒருவரே எங்களுக்காக எங்களை காண்கிற தெய்வம் எல்ரோயி, நீர் ஒருவரே எங்களுக்கு சமாதானம் தருகிற யெகோவா ஷாலோம், நீர் ஒருவரே எங்களுக்கு வெற்றி தருகிற யெகோவா நிசி, நீர் ஒருவரே எங்களுக்கு சுகம் தருகிற யெகோவா ரஃபா, நீர் யெகோவா மெக்காதீசு, நீர் பரிசுத்தரையா. உம்மை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் அப்பா வேறு ஒருவரும் இல்லை. ஒரு மனதாய் நாங்கள் உம்மை தாழ்த்தி வணங்கி பணிந்து ஆராதித்து உமக்குரிய துதியை, உமக்குரிய கணத்தை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கத்திற்கு ஏற்ப, உம்முடைய காருண்யத்திற்கு ஏற்ப எங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றேன். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். நீர் பேசும் தெய்வம் என்பதை எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் அப்பா. இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தை இருபக்கம் கூடிய
எந்த வலனும் கூர்மையான உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறது ஆண்டவரே. அப்பா, நீர் பேசுகிற தெய்வம் என்பதை உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட மோசேயின் வழியாக அப்பா, இதோ எங்களை தெரிந்தெடுத்து படைத்த நாள் முதல் எங்களை பாதுகாத்து வருகிற தெய்வம், எங்களை ஆய்ந்து அறிகிற தெய்வம், உமை போல வேறு தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை, எங்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களிடம் வேறு ஒருவரும் இல்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர். ஆண்டவரே, இஸ்ராயல் மக்களை அப்பா பாதுகாத்து வழிநடத்தி பாலைவன பாதையில் இரவில் மேக ஸ்தம்பமாகவும் பகல் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்தவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தினீர். நெருப்பின் நடுவில் இருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களிடமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புய மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஒரு இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் வேறு ஒருவர் உண்டோ என்று சொல்லி உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய மாட்சியை எங்களுக்கு அறிக்கை இடுகின்றீர். ஆண்டவரே, கடவுள் அவரை தவிர வேறு எவருமில்லர் என்று சொல்லி அப்பா, இஸ்ராயல் மக்கள் உம்முடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படி வல்லமையான காரியங்களை, மாட்சிமிக்க காரியங்களை, அதிசயத்தக்க பிரமிக்கத்தக்க காரியங்களை அப்பா நீர் செய்தீர். ஆமாண்டவரே, வாணி நின்று நீ அவர்களோடு கூட பேசினீர், உம்முடைய குரலை வெளிப்படுத்தினீர். அப்பா, உம்முடைய மகிமை அவருடைய கண்கள் காணும்படி செய்தீர். பேராற்றலோடு, பெரும் வலிமையோடு, வலிமை மிகுந்த கரத்தோடு அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் மீட்டெடுத்தீர். அடிமை தனத்திலிருந்து அவர்களை அழைத்து சென்று பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு அவர்களை வழிநடத்தினீர். அநேக எதிரிகளிடம் இருந்து, பார்வோனின் படையிடமிருந்து, எகிப்திய படையிடமிருந்து, அப்பா மீதியானிய பெலிசிய படையிடமிருந்து, அம்மோனிய மோவாபிய படையிடமிருந்து நீருடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தினீர் ஐயா. மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவருமில்லர் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அப்பா அதிசயமக்க காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் நீர் செயலாற்றினீர். அப்பா, இந்த இரவு வேளையில அப்பா உம்முடைய கரம் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்து செயலாற்றுவதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மோடு கூட உம்முடைய பிரசன்னத்தோடு கூட எங்களால் மதிலையும் தாண்ட முடியும், எப்படியும் நசுக்க முடியும் என்பதை எங்களுக்கு ஒரு நாளும் உணர்த்தி கொடுக்கின்றீர். ஆமையா, உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமையை அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினுடைய வல்லமையை எங்களுடைய கண்கள் காணும்படி செய்கின்றீர். ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் கண்டிப்பாய் வரும். ஆனாலும் அப்பா, மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற எங்களுக்கு, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிற, உம்மை பற்றி கொள்கிற எங்களுக்கு அப்பா, விடுதலை நிச்சயமாய் உண்டு என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்பா, அது மாத்திரமல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போராட்டம் நிறைந்ததா இருந்தாலும் இதோ அன்றாட சிலுவைகளை நாங்கள் உம்மோடு சேர்ந்து சுமக்கும் பொழுது, அன்றாட போராட்டங்களை நாங்கள் உம்மோடு சேர்ந்து போராடும் பொழுது எங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர். சிலுவை அல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு உண்மையான சீரத்துவ வாழ்க்கை இல்லை என்பதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். அப்பா, பாடுகள், பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், சொல்ல முடியாத போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அப்பா, நாங்கள் உலகம் முழுமையும் ஆதாயமாக்கி கொண்டால் எங்கள் வாழ்வையை இழப்போம் என்றால் எங்களுக்கு வரும் பயன் என்னப்பா? அப்பாவதோ எங்களுடைய வாழ்வை ஒரு பொருட்டாய் கருதாமல் உம்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு எங்கள் ஆத்துமாவை உமக்காய் ஆதாயப்படுத்தி கொள்ள இதோ இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக, பெயராக, குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக அருட்கரம், உடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக. எல்லா தடைகள், ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டத்தின் ஆவிகள், பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், கவலைகள், கண்ணீர்கள், அப்பா வியாதி கொண்டு வருகிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள், மந்திரங்கள், சூழ்ச்சிகள், குடும்பத்தினுடைய சமாதானத்தை குலைக்கிற, குடும்பத்தினுடைய அமைதியை நிர்மூலமாக்குகிற உலகத்திற்குரிய எல்லா விதமான போராட்டங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வேறறுக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு உடைய சமூகத்தில் வந்து நின்று உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய பரலோகத்தின் பலகணிகள் உடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக. ஆசீர்வாதம் உண்டாவதாக. உடல் பலவீனத்திலிருந்து அப்பா, குடும்ப போராட்டங்களிலிருந்து, கடன் சுமைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் உடைய இரத்தத்தின் வல்லமையினால், வார்த்தையின் வல்லமையினால்
தூய ஆவியனுடைய நெருப்பினால் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. ஜெபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் போராடி போராடி பலனற்றிருக்கிற பிள்ளைகள், தனிமை உணர்வோடு வெறுமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த இரவு நேரம் முழுவதும் ஐயா, எல்லா கவலைகள், எல்லா துக்கங்கள், எல்லா பாரங்களையும் மறந்து உங்கள் பிரசனத்தில் மகிழ்வோடு, உம்முடைய சமூகத்தில் மகிழ்வோடு வாழக்கூடிய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. அப்படியா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு, புதிய பலனோடு, புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.